பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இந்த நாளுக்குரிய வேத வசனம் எஸ்ஐயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். காத்து கொள்ளுகிறார் என்கிற அந்த தலைப்பில் உங்களோடு கூட இன்றைக்கு நான் பகிர்ந்து கொள்கிறேன். காத்து கொள்ளுகிறார் என்றால் அர்த்தம் என்ன? வேதத்தில் நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது. இன்றைக்கு ஒரு அர்த்தத்தை எடுத்துக்கொள்கிறேன். பாதுகாக்கிறார். 121ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். என் கால்கள் தள்ளாட விட்டார், உன் காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஏன் தேவன் நம்மை பாதுகாக்க வேண்டும்? ஏனென்றால் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். ஆண்டவர் நம்மை சொந்தமாக்கி இருக்கிறார். தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை சொந்தமாக வாங்கியுள்ளார். ஆகவே ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். ஓகே, எவைகளிலிருந்து நம்மை பாதுகாக்கிறார்? 31ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அனைத்து தாக்குதலிலிருந்தும் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். அது மாம்சத்திலே வந்தாலும், சரீரத்தில் வந்தாலும், ஆவிக்குரிய ராஜ்யத்தில் வந்தாலும், உலகத்தில் வந்தாலும், குடும்பத்தில் வந்தாலும், பொருளாதாரத்தில் வந்தாலும், எவைகளிலிருந்தெல்லாம் நமக்கு தாக்குதல் வருகிறதோ அவைகள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். சரி, எப்படி பாதுகாக்கிறார்? சங்கீதம் 17:8-9 சொல்லுகிறது, கண்மணியை போல பாதுகாக்கிறார். அப்படின்னா என்ன தெரியுங்களா? கண்ணுக்குள்ளே இருக்கிற அந்த இமையை தூசி பட்ட செகண்டில் மேலே இருக்கிற அந்த இமை மூடி மறைத்து கொள்ளுது அல்லவா? அது சொல்லாமலே ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறது அல்லவா? அதே போல தான் ஆண்டவர் சில நேரங்களில் நமக்கு ஒரு பாதுகாப்பை வைத்திருக்கிறார். அது நாம் கேட்காமலேயே கர்த்தர் நமக்கு செய்கிற ஒரு பாதுகாப்பு. எஸ்ஐயா 36ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பறந்து காக்கும் பட்சியை போல பாதுகாக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவது, இது என்னவென்றால் நமக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே நாம் கூப்பிடுகிறோம், உடனே நம்மை ஓடி வந்து, இது நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் பெரிய பிரச்சனைகளாக இருக்கும், ஓடி வந்து பறந்து காக்கும் பட்சியை போல தமது சிறகுகளாலே நம்மை பாதுகாத்து கொள்ளுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். மூன்றாவது, 27ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் தமது கூடாரத்திலே மறைத்து நம்மை பாதுகாத்து கொள்கிறார். கூடாரம் என்பது அவருடைய பிரசன்னத்தை குறிக்கிறது, அவருடைய மகிமையை குறிக்கிறது. இது என்றால் இப்பொழுது தற்காலிகமானது அல்ல, இது எப்பொழுதுமே நிரந்தரமானது. ஆண்டவர் ஒருபோது நம்மை விட்டு விலகாதபடி, இம்மையிலும் மறுமையிலும் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகாதபடி நம்மை எப்பொழுதும் பாதுகாக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். என் அருமையானவர்களே, காலவில் இந்த செய்தியை கேட்கிறவர்களே, நீங்கள் பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையில் இருப்பீர்கள் என்றால் நம்முடைய தேவன் நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். எல்லா தீங்கிலிருந்தும், எல்லா உபத்திரவத்திலிருந்தும் நம்மை பாதுகாப்பாராக. கண்மணியை போல பாதுகாப்பாராக, பறந்து காக்கும் பட்சியை போல பாதுகாப்பாராக, கூடாரமாக அவருடைய பிரசன்னத்தினாலே பாதுகாப்பாராக. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களை பாதுகாத்துக் கொள்வார். God bless you.